Hi guys, welcome back to my channel Happy Mind and Happy Life. எங்க வீடியோஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க முதல்ல ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஓகே, ஹேண்ட் வாஷ் பண்ணி இப்போ பாதுஷா செய்ய தேவையான பொருள் மைதா மாவு. நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். சர்க்கரை, தயிர், நெய், குங்குமப்பூவும் ஏலக்காவும் எடுத்து வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். அடுத்ததா காய்ச்சின பால் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 கப் மைதா மாவு சேர்த்திருக்கேன். இப்போ இதுல என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். அடுத்ததா பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நெய் ஊத்திக்கங்க. நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஊத்திக்கங்க. அடுத்ததா பால் சேர்த்துக்கிறேன். பாலை நீங்க அப்பப்போ ஊத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதுஷா செய்யறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ அப்பப்ப பால் ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்க போறோம். இப்ப கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா சேர்த்துக்கங்க, அதுக்காக நிறைய ஆட் பண்ணிடாதீங்க. நான் உங்களுக்கு பிசைஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். மாவை இப்படி நீங்க பிரிச்சீங்கன்னா இந்த மாதிரி உள்ள லேயர் லேயரா வரணும். அப்பதான் பாதுஷா நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சிருவோம். ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்துல சர்க்கரை போட்டு அதுல சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கலக்கி விடுங்க. பாருங்க, சுகர் சிரப் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல நம்ம ஏலக்காவும் குங்குமப்பூவும் சேர்த்துக்க போறோம். ஓகே, கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போ ஒரு 1/2 லெமன் நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் சிரப், சுகர் சிரப் ரொம்ப கட்டிடாம இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்றேன். ஓகே, இப்போ அதை எடுத்து வச்சாச்சு. அடுத்து இன்னொரு பாத்திரத்துல நான் எண்ணெய் ஊத்திக்கிறேன். நம்ம பாதுஷாவை வறுத்து எடுக்க போறோம். அதுக்காக மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இன்னும் நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ கொஞ்சமா எடுத்துக்கலாம். ஒரு பால் சைஸ்க்கு பிடிச்சுக்கோங்க. நீங்க இதோட சின்ன சைஸா எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா கையில உருட்டிட்டு
சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கங்க அதுல. அவ்வளவுதாங்க. பாருங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே மாவுல வந்து புடிச்சு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் பெருசா போடுறேன். நீங்க இன்னும் சின்னதா போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ எண்ணெயில போட்டு எடுத்துக்கங்க. ஒண்ணுன்னா போட்டு எடுத்துருங்க. இப்போ நான் எண்ணெயில எல்லாத்தையும் போட்டுட்டேன். பாருங்க கலர் நல்லா மாறி வரும். ரெண்டு பக்கம் அப்பப்ப திருப்பி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வைங்க. ரொம்ப அதிகமா வச்சிட்டீங்கன்னா கருகிடும். ஸோ நீங்க மீடியமா வச்சு இதை செஞ்சு எடுங்க. ஓகே பாருங்க இந்த மாதிரி வரணும். கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்க. பாத்தீங்களா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை சுகர் சிரப்ல ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியும் கூட. இப்போ இதை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்குள்ள வச்சு நல்லா ஊற விட்டு அப்புறமா எடுத்து நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. அந்த சிரப் வந்து ஃபுல்லா அந்த பாதுஷால இறங்கணும். அப்பதான் இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு மறக்காம உங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.